இட்லி சாம்பார் யாருக்காச்சும் பிடிக்காமல் இருக்குமா? 2 இட்லிக்கு 5, 6 கரண்டி சாம்பாரை ஊற்றி இட்லியில் ஊற வச்சு அதை சாப்பிடும்போது நெய் மணக்க மணக்க டேஸ்ட்டை 7 நாளைக்கு மறக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு முதல் வேலை பருப்பை ஊற வைக்கணும், ரொம்ப முக்கியம். நான் இந்த கப்பில் தான் பருப்புகளை அளந்து சொல்கிறேன். 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, நெக்ஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு முசுறு தால். இந்த பருப்பு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் சாம்பாருக்கு. இந்த 3 பருப்புமே நீங்கள் எந்த கிண்ணத்தில் அளக்குறீங்களோ இந்த ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பருப்பு ஏன் நல்லா ஊற வைக்கிறோம் அப்படின்னா, நல்லா ஊற வச்சா டக்குன்னு வேகம், நல்லா மலர்ந்த மாதிரி அந்த பருப்பு நல்லா வெந்து வரும். இப்போ பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்ல தண்ணி சேர்த்து இது நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். 1/2 அன் ஹவர் கழித்து பார்க்கலாம். பருப்பு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிருக்கு. இப்போ இதை வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் சின்ன குக்கர் ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு எடுத்த அளவுலேருந்து 3 மடங்குக்கு தண்ணி, அதாவது 6 கிண்ணத்துக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு இதை மூடி போட்டு நல்லா ஒரு 5, 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்து வந்துடணும். பருப்பு நல்லா வெந்து வந்துட்டோம். அதுக்குள்ளே நம்ம சாம்பாரை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் நான் சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். இட்லி சாம்பார் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு முக்கியமான பொருள் இந்த சின்ன வெங்காயம். நெக்ஸ்ட்டு சாம்பார் பொடி. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது இந்த சாம்பாருக்கு. வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுமே 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரணும். இது வதங்கி வர்றதுக்குள்ளே பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5, 6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பருப்பு நல்லா குழஞ்சே வந்திருக்கு. நம்ம மத்து வச்சு கடையணும்னு அவசியமே இல்லை. கரண்டியை வச்சு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பருப்பை பொறுத்து தண்ணி இழுக்கிறது. உங்கள்கிட்ட திக்காகிடுச்சு பருப்பு அப்படின்னா தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பருப்பு ரெடியாக இருக்குது. தக்காளி நல்லா குழைவாக இந்த அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், இது கூட 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்சது இல்லை அப்படின்னாலும் கடையில் வாங்கினது பிராண்டடாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு மெயின் வந்து சின்ன வெங்காயமும் இந்த சாம்பார் பொடி தான். இது ரெண்டுமே சேர்த்திங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மசாலா சேர்த்துருக்கோம். 1 நிமிஷத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிங்க. பருப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம், பச்சை வாடை இல்லாமல். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு 1 நிமிஷத்துக்கு. வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்ததும் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். பருப்பு எடுத்த அளவில் இருந்து 3 மடங்குக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சோம். அதே 3 மடங்கு தண்ணியை இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு ரொம்ப தண்ணி சேர்க்கணும், அப்போ தான் வந்து திக்காகாமல் இருக்கணும் அப்படின்லாம் தேவையே இல்லை. நம்ம சேர்த்துருக்கிற பருப்புகள் அந்த மாதிரி திக்காகாது. நம்ம சேர்த்த தண்ணி சரியாக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலேயே கடைசி வரைக்கும் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இது கூட புளி கரைசல், சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். புளியும் கம்பல்சரி ஆட் பண்ணணும். ஒரு புளிப்பு சுவை இருந்தால் தான் இந்த சாம்பார் நல்லா கூடுதல் சுவை கொடுக்கும். இப்போ 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. பச்சை வாடை இல்லாமல் சாம்பார் மணக்க மணக்க ரெடி ஆகும். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். சாம்பார் நல்லா மணக்க மணக்க கொதிச்சிருக்கு. பச்சை வாசனை சுத்தமாக இல்லை. சாம்பார் 90% ரெடி. லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் நெய். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணலாம். இது திகட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி நல்லா நிறைய போட்டுக்கோங்க. போட்டு 40 செகண்ட் கொதிக்க விட்டு தாளிப்பு கரண்டியில் 1/2 ஸ்பூன் நெய் விட்டு கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டு நல்லா தாளித்து இது கூட சேர்த்துருங்க. அவ்வளோதான், மணக்க மணக்க சாம்பார் இட்லி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் ஷேரும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.